முரளி, இன்றைய தினம் காலையில் பார்த்தோம்னா காங்கிரஸ் தாவேக்காவுடன் கைகோர்த்து 113 இடங்களாக தற்போது மாறி இருக்கிறது. காங்கிரஸ் நிபந்தனையோடத்தான் தாவேக்காவுடன் கைகோர்த்தார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. சற்று நேரத்திற்கு முன்பாக கிரீஷ் ஜோடங்கர் செய்தியாளர்களை சந்திக்கிறப்போ வில் பி பார்ட் ஆஃப் த கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு, வெளிப்படையாகவே சொல்லியிருக்கிறாரு. அவர் எதை குறிப்பிடுறாரு? அவங்க தாவேக்கால எதுவும் பொறுப்பு கேட்டிருக்காங்களா, இல்ல அமைச்சரவை பதவி கேட்டிருக்காங்களா? அது தொடர்பான விவரங்கள் ஏதேனும் வெளியாகி இருக்கிறார்? நிச்சயமாக, அதாவது கிரீஷ் ஜோடங்கர் பொறுத்தவரை சென்னை விமான நிலையம் வந்த பொழுதே 11 மணிக்கு மேலாக செய்தியாளர்களை சந்திப்பதாக ஒரு தகவலை தெரிவித்தார். அதனை அடுத்து அவர்கள் சென்னை அண்ணா சாலை இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில் ஒன்றாக சேர்ந்து 5 சட்டமன்ற உறுப்பினர்கள், அதே போன்று செல்வ பெருந்தகை, கிரீஷ் ஜோடங்கர் உள்ளிட்ட பொறுப்பாளர்கள் தொடர்ச்சியாக ஆலோசனை மேற்கொண்டார்கள். இதனிடையே நேற்றே ராகுல் காந்தி தமிழக வெற்றி கழக தலைவரிடம் பேசிவிட்டதாக ஒரு தகவலும் வெளியாகி இருந்தது. இந்த நிலையில் இந்த மேலிட பொறுப்பாளர்கள் ஆலோசனை செய்த பிறகு 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்திருக்கிறார்கள். தற்பொழுது அவர்கள் 2 அமைச்சர் பதவி கேட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் ஒரு அமைச்சர் பதவியை தற்பொழுது அவர்கள் தமிழக வெற்றி கழகம் தரப்பிலிருந்து தர தயாராக இருக்கின்றார்கள். மேலும் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலும் இவர்கள் ஒன்றாக பயணிக்க இருப்பதாகவும் ஒரு கையெழுத்து ஒப்பந்தமாகி இருப்பதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. இதனிடையே ஏற்கனவே இவர்கள் கேட்ட 2 அமைச்சர் பதவி, அதே போன்று இனி வரக்கூடிய காலங்களில் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலும் சரி, இவர்கள் ஒன்றாக கைகோர்த்து இந்த தேர்தலை சந்திக்க இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இதனிடையே இன்னும் அவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் தேவைப்படுகின்ற காரணத்தினால் அவர்களுக்கும் இது போன்ற ஒரு அமைச்சர் பதவியை தரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. ஆகவே அதையெல்லாம் பொறுத்துதான் காங்கிரசுக்கு எத்தனை அமைச்சர் பதவி கொடுக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அடுத்த வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலும் இவர்கள் சேர்ந்து பயணிக்க இருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. இதனிடையே அடுத்தடுத்த கட்ட நகர்வுகளுக்கு தமிழக வெற்றி கழகம் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறது. தற்பொழுது ஆளுநரை சந்தித்து நேரடியாக அவர்கள் உரிமை கோருகிறார்கள். இந்த உரிமையை கோரிய பிறகு நாளை அல்லது நாளை மறுநாள் நேரு உள் விளையாட்டு அரங்கில் இந்த அமைச்சர், அதாவது முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் பதவியேற்பார்கள். இதனிடையே தற்பொழுது வரை அதாவது தமிழக தேர்தல் அதிகாரி கொடுத்த அந்த 108 சட்டமன்ற உறுப்பினருக்கான அந்த நகலை நேரடியாக ஆளுநர் சமர்ப்பித்திருக்கிறார். ஆகவே ஏற்கனவே இவர்கள் தயாரித்து வைத்த அந்த 20 அமைச்சர் பட்டியலும் ஆளுநரிடம் சமர்ப்பிக்கிறார்கள். நாளை அல்லது நாளை மறுநாள் தமிழக முதலமைச்சர், அதே போன்று அமைச்சர் பெருமக்கள் இந்த பட்டியலை தற்பொழுது ஆளுநர் வழங்கி இருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து இனி வரும் காலங்களில் அடுத்தடுத்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எந்தெந்த பொறுப்பு வழங்க வேண்டும், அதே போன்று எந்த அமைச்சர் பதவி வழங்க வேண்டும் என்பது குறித்து அடுத்தபடியாக தமிழக வெற்றி கழக தரப்பிலிருந்து தெளிவான தகவல்கள் வெளியாகும் என கட்சி தரப்பிலிருந்து தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.